இந்த வருஷத்துல நடக்கிற ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பவர் ஆஃப் உமன்னு சொல்லி ஃபாரின்ல நடத்தப்பட்ட ஒரு ஷோக்கு சிட்னி ஸ்வினின்ற இந்த ஆக்ட்ரஸ் தன்னோட உடம்பு கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா வெளியில தெரியுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதாவது இந்த டைம் தான் ஒரு பொண்ணா ஒரு தைரியமான விஷயத்த பண்றதுக்கான சரியான நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு தன்னோட தைரியத்தை இந்த மாதிரி தான் வெளி காமிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அண்ட் இதையும் ஒரு ஆண் பாராட்டுறானா கண்டிப்பா அது காஜல தான் அவங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்குமே பவுண்டரிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஷோக்கு சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்க. இவளெல்லாம் இப்படி வந்ததுக்கு முதல்ல ஜெயில பிடிச்சி போடணும். நம்ம இந்தியாவோட உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இன்னைக்கு வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ் மேட்ச் ஆட போறாங்க. பட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வரைக்கும் விமன்ஸ் கிரிக்கெட்ல நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சதே கிடையாது. ஆனா இந்த டைம் நம்ம ஜெயிச்சிட்டா இது இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில ஒரு புது வரலாறு எழுதிரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நோ நட் நவம்பர் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேற்று வரைக்கும் எப்படி இருந்தமோ தெரியல. பட் இந்த மாசம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை ஆச்சு பண்ணலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா மாற போறது இல்லை. ஸோ நாம தான் நம்மளை மாத்தணும். எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, சாமியை கும்பிட்டுட்டு இந்த மாசத்தை சுத்தமா முடிப்போம். அமைந்தது பாபா ஜாதகம், ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம்.